எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த பதிவில் பழங்கள் சாப்பிட்றது பிடிக்கலையா? அதாவது நாங்கள் நிறைய பேர்த்துக்கு மெம்பர்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம். இப்போ சிவாசி சுற்றி ஒரு 600 வீடுகளுக்கு மேலே சப்ளை பண்ணுறோம். இப்போ இது நாள் வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணதில்ல. என்னென்ன காரணங்கள்னால அந்த டயட்டை விட்டு, அந்த இயற்கை உணவு முறையை விட்டு நிறைய பேர் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் சம்மரி. ஏன் இதை தெரிஞ்சுக்கணுன்னா, ஒருத்தங்க எதனால டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே, அதை ஏன் கன்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், பழங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான முதல் மேஜர் பாயிண்ட்டே இதுதான், போர். பழங்களை சாப்பிட்டா போர் அடிக்குது, டெய்லி ஒரே மாதிரி பழங்களை தரீங்களே, அது எப்படி டெய்லி சாப்பிட்றது, போர் அடிக்குது. போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா பழங்கள் சாப்பிட்றதே ஒரு ஆசையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேட்டிவ் ப்ராசஸ் தான். ஏன்னா இயற்கையில் வேற பழங்கள் கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்ஸில் 18 20 வெரைட்டி நாங்கள் போட தான் செய்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இயற்கையில் என்ன கிடையாது, பழங்கள் கிடையாது. நீங்கள் கடையில் உள்ள பழங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போடலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா கடையில் உள்ள பழங்கள்லாம் கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய விஷயங்களை வச்சு வருது. அதெல்லாம் போட முடியாது. நம்ம சுற்றியுள்ள நிறப்பரப்பில் அந்த சீசனில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உணவாக சாப்பிட முடியும். ஸோ அந்த பாக்ஸில் 20 வெரைட்டி 18 வெரைட்டி இருந்தாலும், இன்னும் அதில் வெரைட்டி அதிகமாக கூட்டினாலும் உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா ப்ராசஸே அப்படிப்பட்ட ப்ராசஸ் தான். சமைச்ச உணவு, செத்த உணவு, அதை எப்படி வேணால் மாடிஃபை பண்ணி, எப்படி வேணால் குளறுபடி பண்ணி, உங்களை ஆசையை கிளப்பி ஏமாற்றி எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் பழங்கள் இயற்கையானது, உயிர் உள்ளது. உயிர் உள்ளதை போய் மாடிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகி போயிடும், அது செத்து போயிடும். இப்போ பழங்கள் போர் அடிக்க தான் செய்யும். அது போர் அடிக்க தான் செய்யுங்கிறத நீங்கள் உணர தான் செய்யணும். அப்படின்னா தான் அது ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோங்கிறது உங்களுக்கு புரியும். பழங்கள் சாப்பிட்ற விஷயம் வெறும் உடம்பு ரீதியாக இல்லை, மைண்ட் ரீதியாகவும் உங்களை மாற்றும். ஆசையை அடக்க கற்றுக் கொடுக்கும். அது மூலிமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பில்ட் ஆகும். அந்த ப்ராசஸே அப்படிப்பட்ட ப்ராசஸ் தான். நாங்கள் வெறும் பழங்கள் கட் பண்ணுற தர கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டு வெறும் ஆசைக்காக சாப்பிட்றவங்க அதுக்காகலாம் நாங்கள் கிடையாது. சிம்பிளாக பழங்கள் சாப்பிட்றது போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா ப்ராசஸே அந்த மாதிரி ப்ராசஸ் தான். எதுக்காக பழம் சாப்பிட்றோம், ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றோம். உங்களை தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு சாப்பாடே கொடுக்காம பழங்கள் மட்டும்தான் இருக்குன்னா போர் அடிக்குதுன்னு அப்போ சொல்லுவீங்களா? சொல்ல முடியாதுல்ல. சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன்னா உயிர் வாழ்றதுக்கு அது வேணும்ல. பழங்கள் இங்கே ஆடம்பரம் கிடையாது. பழங்கள் இங்கே ஒரு அத்தியாவசியம். ஸோ அத்தியாவசியம்லாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே போர் அடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு சமம். பார்த்துக்கோங்க. ரெண்டாவது மேஜர் பாயிண்ட்டு நான் பார்த்த வரைக்கும் சளி. நானும் நிறையா இதுலேயே சொல்லிட்டேன், நிறையா கருத்தங்கள் சொல்லிட்டேன், நிறையா பேர் ஃபோன் பண்ணும்போது சொல்லிட்டேன், கவுன்சிலிங் இதுலேயும் சொல்லிட்டேன். சளிங்கிறது பழங்களால் உருவாகிறது கிடையாது. பழங்களில் நீங்கள் சாப்பிடும்போது சளி வெளியே போகுது. பழங்கள் சாப்பிட்றதே ஒரு கழிவு நீக்க பயிற்சி தான். அந்த 30 நாள் கமிட்மெண்ட் ஏன் தரோம்னா காசுக்காக கிடையாது. ஏன் 30 நாள் ப்ரீ பேமெண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டே வாங்குகிறோம்னா, ஏன்னா அப்படின்னா தான் அந்த 30 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த 30 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஹேபிட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது ஒரு உணவு முறையாக மாறும். அந்த கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறும். அந்த காரணத்தினால தான் நீங்கள் டெய்லி சாப்பிட்டா கொடுப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேட்டாலாம் கொடுக்க மாட்டோம். நீங்கள் கேட்குற நேரம்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ப்ராசஸே அப்படிப்பட்ட ப்ராசஸ் தான். இப்போ பழங்களை சாப்பிட்டா வயிற்றால போக தான் செய்யும், சளி பிடிக்க தான் செய்யும், தலைவலிக்க தான் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு கெட்டு போயிருக்கு. அந்தளவுக்கு 3 வேளையும் சமைச்ச உணவை சாப்பிட்டு உங்கள் உடம்பு என்ன ஆகிருக்கு, வீணாக்கி வச்சாச்சு. அப்போ பழங்களை சாப்பிட்டு குணமாகிற விஷயத்தையும் ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு தர போட்டிங்கன்னா மொத்தத்துக்கே ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இதை நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, ஒத்துக்கிறதும் கிடையாது. ஒத்துக்கடாட்டினா அவங்க பக்கம்தான் பிரச்சனையே தவிர இயற்கை அதுக்கு என்ன செய்ய முடியாது, பொறுப்பேற்றுக்க முடியாது. 3வது விஷயம், மருந்து. நிறைய மெம்பர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி பழங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரீசன்க்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் மருந்து சாப்பிட்றேன் அதனால இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தற்காலிக தீர்வு தர்ற மருந்தை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது.
ஆனா நிரந்தர தீர்வு தரக்கூடிய பழங்கள உணவ சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. கேட்கவே அபத்தமா இல்ல? ஒரு குரங்க போய் பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளோ அபத்தமா இருக்கு. அது மாரி தான் இதுவும். மருந்துங்கிறது இயற்கையானதே கிடையாது. அத மருந்து மேல அதிகமா நம்பிக்கை வச்சு, உணவ என்ன செஞ்சுடுறாங்க, டிஸ்கன்டின்யூ பண்ணிடுறாங்க. கேட்டா, "உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியாது தம்பி, நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் புரிஞ்சுக்கல, அது 2வது பட்சம். உங்க உடம்பு புரிஞ்சுக்குமா? உங்க உடம்பு மருந்த ஏத்துக்கிடுமா? இயற்கையான உடம்புக்கு இயற்கையான உணவு தானே தேவை. மருந்தையே குடுத்துக்கிட்டு இருந்தா என்னவாகும் உடம்பு? அதுக்கு உண்டான பாதிப்ப அனுபவிக்க போறதும் நீங்க தான். ஸோ மருந்து சாப்பிடுறேன், அத சாப்பிடுறேன் அப்படின்னு நெனச்சுட்டு உணவ நீங்க கட்டுப்படுத்த எந்த உணவ கட்டுப்படுத்துறீங்க? பழங்கள் உணவ கட்டுப்படுத்துறீங்களே தவிர, சமைச்ச உணவ கட்டுப்படுத்தல. அது பாட்டு ஒரு பக்கம் டீயும் ஓடிக்கிட்டு இருக்கு, காஃபியும் ஓடிக்கிட்டு இருக்கு, நான்வெஜ்ஜும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆசைய அடக்க முடியலையே! கஷ்டமா இருக்கே! ஆனா மருந்து மட்டும் சாப்பிடலாமே! ஏன்னா ஈஸியா இருக்கே! வாய்க்குள்ள போட்டுக்கலாமே! அதுக்கு தயாரா இருக்கீங்க. ஆனா, உங்கள தற்காத்துக்கிற பிரிவென்டிவ் சைட்ல இருக்கக்கூடிய பழங்கள உதாசீனப்படுத்துறீங்க. இந்த 4வது இந்த மித்து. இந்த பப்பாளி பழத்த சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும். அன்னாச்சி பழத்த சாப்பிட்டா கரு கலைஞ்சிரும்னு எந்த பய சொல்லிக் குடுத்தான்னு தெரியல. அதே மாரி இன்னும் நெறைய கட்டுக்கதை. அ கரும்புச்சாறு குடிச்சா சூடு, மாம்பழத்தம் சாப்பிட்டா சூடு, இது வந்துரும், அது வந்துரும். உணவ போயி சூடுன்னு சொல்றது, உணவ போயி தப்பு சொல்றது அபத்தமா தெரியல. ஒரு இயற்கை உணவ போயி. அவங்கள சொல்லி குத்தம் இல்ல. இப்ப வர அவேர்னஸ் அப்படி இருக்கு. ரீசென்ட்டா இப்ப ஒரு ஆட் பார்த்தேன். ஒரு ஆரஞ்சு பழத்த ஒருத்தர் எடுக்குறாரு. இன்னொருத்தர் ஒரு டேப்லெட் எடுக்குறாரு. ஆரஞ்சு பழத்த எடுக்காதீங்க. இந்த டேப்லெட் எடுங்க. இதுதான் சத்தானது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. அதையும் நம்பி ஒருத்தர் அங்க போய் வாங்கிட்டு போறாரு. ஒரு இயற்கை உணவ விட, நீங்க உருவாக்குன ஒரு செயற்கையான டேப்லெட் சக்தி மிகுந்ததுன்னு நம்புனா, அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருக்கு, எந்த அளவுக்கு அபத்தமா இருக்கு. இயற்கைய விட செயற்கை பெருசாகி போச்சா? இயற்கைய விட செயற்கை உண்மையாகி போச்சா? அப்படிங்கிற கேள்வி இங்க வருது. ஸோ இந்த கட்டுக்கதைகள், அவங்க அனுபவிக்காம இந்த கட்டுக்கதைகள் அப்படியே நம்பிர்றது. ரொம்ப நாளா பழங்களே சாப்பிடாம இருந்துட்டு, திடீர்னு வெள்ளரிக்காய் சாப்பிட்டோனே வயித்தாலயா வந்துச்சு. வரதான் செய்யும். ரொம்ப நாளா பழங்களே சாப்பிடாம இருந்துட்டு, மாம்பழம் சாப்பிட்டா வயித்தால போகுது. வரதான் செய்யும். ஏன்னா அது கழிவு நீக்கம். வயித்துக்குள்ள அத்தனை குப்பை இருக்கு. அதெல்லாம் வெளியேத்த வேண்டாமா? அப்ப அது பழங்கள் அத செய்ய தான் செய்யும். அத நெனச்சுக்கிட்டு, அது எதுக்காக நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம, இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா, அதுவும் என்ன நடக்காது? ஆரோக்கியம் கிட்டாது. அடுத்து, இந்த பர்ப்பஸ்க்காக மட்டும் வாங்குறவங்க இருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் மாரி. அதாவது இந்த மாலை போடுற கோஷ்டி மாரி. ஆ வருஷம் முழுசும் இருக்கிறதுல நான் 3 மாசம் மட்டும் நல்லவனா இருந்துக்கிறேன். 1 மாசம் மட்டும் நல்லவனா இருந்துக்கிறேங்கிற கணக்குல வருது. பிரெக்னன்சி டயத்த மட்டும் பழங்கள் சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த கடைசியா அந்த 3 மாசம், 2 மாசத்துக்கு மட்டும் சாப்பிடுவாங்க. ஏன் பழங்கள எப்பயுமே சாப்பிட்டா நல்லது தானே? அதெல்லாம் முடியாது. கரெக்ட்டா அந்த 2 மாசத்துக்கு மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். அது எப்படின்னு தெரியாது. நெறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. "இல்ல தம்பி பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு வாங்குனேன். இப்ப டெலிவரி ஆயிடுச்சு வேண்டான்பாங்க." ஏன் அதுக்கப்புறம் பால் தர மாட்டாங்களா? பால் ஊற வேண்டாமா? அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்க வேண்டாமா? அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த நோக்கத்துக்கு மட்டும் வாங்குறது. அந்த நோக்கமும் அச்சீவ் ஆகாது. நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்றத விட அது ஃபுல்லா சி செக்ஷன்ல தான் போய் முடியும். கடைசியா அதுக்கப்புறமும் பழங்களும் சாப்பிடாம, அது ரிகவரியும் நடக்காம ஒண்ணுத்துக்கும் இல்லாம ஆயி போயிரும். மொத்தத்துக்கு பழங்கள் எதுக்காக சாப்பிடுறோங்கிற விஷயத்தையுமே என்ன செய்றதில்ல. அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தவங்க சொல்ட்டாங்க, பழங்கள் சாப்பிடணும் பிரெக்னன்சி டயத்துல. அதனால அந்த 3 மாசம் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம். ஏன்னா மத்த நேரத்துல ஆசைய அடக்க முடியாது. 3 வேளையுமே எனக்கு சமைச்ச உணவு வேணும். வாரம் ஆச்சுன்னா நான்வெஜ் வேணும். ஒண்ணும் பண்ண முடியாது. சுகர். இங்க உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, எல்லா சுகரும் ஒரே சுகர்ன்னு நெனச்சுக்கிறாங்க. இயற்கையான சுகர் வேற, செயற்கையான சுகர் வேற. இயற்கையான சுகர், சமைக்காத உணவுடைய சுகர் வேற. உயிர் உள்ள உணவுல உள்ள சுகர் வேற. சமைச்ச உணவுல உள்ள சுகர் வேற. உயிர் இல்லாத உணவுல, செத்த உணவுல, சமைச்சதுக்கு அப்புறம் செத்துப்போன உணவுல உள்ள சுகர் வேற. இயற்கையான சுகர் உடம்புல அதிகமாச்சுன்னா, உடம்புக்கு நல்லது, உடம்ப குணமாக்கும். பழங்கள சாப்பிட்டு டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படிங்கிற கதைலாம் செயற்கையான சுகர். 3 வேளையுமே சமைச்ச உணவ சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு நாளைக்கு 2 வேள டீ, 3 வேள டீய குடிச்சுக்கிட்டு, வாரந்தாவான நான்வெஜ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு,
பழங்களை சாப்பிட்டதுனால தான் எங்களுக்கு சுகர் கூடி போச்சுன்னு சொல்றது எவ்வளோ அபத்தமாக இருக்குது. அபத்தமாக இருக்கிறத விட எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு மெம்பர் ஃபோன் பண்ணாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபோன் பண்ணி பழங்கள் வேணாம் தம்பி, எனக்கு சுகர் கூடுது அப்படின்னாங்க. ஏன்க்கா என்ன ஆச்சுக்கா, பழங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நிறைய பேர் கண்ட்ரோல் ஆகுது, எனக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுதுதானக்கா சொல்லியிருக்காங்க, பழங்கள் இயற்கையான சுகர் தானக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை தம்பி எனக்கு இதாகுது. நான் இப்போ திருப்பி கேட்டேன், டீ காஃபி குடிப்பீங்களாக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், டெய்லி 3 குடிப்பேன். ஏன்க்கா பழங்களை சுகர் கூடுதுன்னு சொல்லி நிப்பாட்ட தெரிஞ்சவங்களுக்கு டீ காஃபி நிப்பாட்ட தெரியலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, டீ காஃபி இல்லாமலாம் நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னாங்க. அக்கா நீங்கள் டீ காஃபி குடித்தாலும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னேன் நான். விஷயம் ஒன்று தான், பழங்களை சாப்பிட்டா இயற்கையான சுகர் உடம்புல அதிகமாக இருக்கும். இயற்கையான உடம்புக்கு இயற்கையான சுகர் தேவை. சமைச்ச உணவு சாப்பிட்டீங்க, ஸ்நாக்ஸை சாப்பிட்டீங்க, பால் காஃபி டீ காஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா கெட்டுப்போன சுகர் உடம்புல அதிகமாக இருக்கும். உடம்புல கெட்டுப்போன சுகர் உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா உடம்பு கெட்டு போக தானே செய்யும். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தானே. இயற்கையான சுகர் நல்ல சுகர் உடம்புல இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. செயற்கையான சுகர் செத்துப்போன உணவில் இருக்குது, அதை சாப்பிட்டீங்கன்னா செத்துப்போன சுகரு கெட்ட சுகர் உடம்புல இருக்குது, உடம்பு கெட்டு போயிடுது. வேற என்ன, சிம்பிளான லாஜிக் தானே. விஷயம் அவ்வளோதான். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த விஷயங்கள் எல்லாமே எதனால் நடக்குது, சுத்தமாக இயற்கை அறிவுங்கிறதே கிடையாது. இயற்கையை பற்றி சார்ந்த அறிவும் இங்கே யாரும் சொல்லித்தரப்படுறதும் இல்லை, இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாமளும் அக்கறைப்படுறதே கிடையாது. கல்வி நிலையங்களில் மற்ற நிலையங்களில் நமக்கு சயின்ஸை பற்றி சொல்லித்தரப்படுதே தவிர காமன் சென்ஸை பற்றி சொல்லித்தரப்படுறது கிடையாது. பால் எவ்வளோ சத்தாக இருக்குது, அதில் இருக்குது விட்டமின் இதில் இருக்குது நிறையா இது சொல்கிறவங்க, பசு அது கண்ணுக்குட்டிக்கு பால் தருது, எதுக்கு நீ பிடுங்கி சாப்பிட்றன்னு சொல்கிறது கிடையாது. மற்ற மிருகமெல்லாம் சமைக்காமல் உணவு உண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் சமைச்சு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறது கிடையாது. ஸோ இயற்கை உணவு முறையை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் இதுதான். பர்சனலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மெம்பரும் சேர்ந்துட்டு திரும்பி போகும்போது எனக்கு வலிக்க தான் செய்யும், கோவம் வரதான் செய்யும். ஏன்னா எங்களுக்கு பழங்கள் விற்கிதோ விற்கலை அந்த லாஜிக்குள்ளெல்லாம் நாங்கள் வரல. ஏன்னா நாங்கள் வியாபாரத்துக்கு செய்கிற கம்பெனி கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னு மையப்படுத்தி நாங்கள் தரும்போது அது அவங்க புரிஞ்சிக்காத போது, உதாசீனப்படுத்தும் போது கோவம் நிறையா வரும். அதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு காலைல 3 மணிக்கு எழுந்திரிச்சு பழங்கள் கிடைக்காத பழங்கள்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோமே, அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குதுங்கிற கோபம் ஆதங்கம்லாம் நிறையா இருக்கும். ஆனால் எவ்வளோ கோவப்பட்டாலும் எவ்வளோ ஆதங்கப்பட்டாலும் அவங்க உடம்பு, அவங்களுடைய ஆரோக்கியம், பழங்களை சாப்பிட்டா அதோடைய பலனை அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான், பழங்களை சாப்பிடாட்டினாலும் அதோடைய பலனை அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான். உங்கள் உடம்பு உங்கள் பொறுப்பு. இயற்கையை கொண்டு வந்து சேர்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். இயற்கையை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஏன்னா இது எங்களுடைய ப்ராசஸ் கிடையாது, இயற்கையோட ப்ராசஸ். அதை கொண்டு போய் சேர்க்குற ஆட்கள் மட்டும்தான் நாங்களே தவிர வேற எந்த வேலையுமே நாங்கள் இது கிடையாது, எங்களுடைய வேலை கிடையாது. இயற்கை மேலே நம்பிக்கை வைக்காமல் உங்கள் செயற்கை மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிற்காலத்தில் உங்கள்கிட்ட எதிராக திரும்புமே தவிர இயற்கைக்கு கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. இயற்கையாக வாழ்ந்தால் நிறைய வேலையும் மிச்சம், செலவும் மிச்சம், சுற்றி உள்ளவங்களுக்கு உண்டான நேர வரையும் மிச்சம். ஏன்னா நீங்கள் உடம்பு சரியில்லாமல் ஆகி போச்சுன்னா சுற்றி உள்ளவங்களும் சேர்ந்து என்ன செய்யணும், மண்டையை உடச்சிட்டு அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படணும். ஸோ உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவில் என்னென்ன காரணங்கள்னால இயற்கை உணவு முறையை டிஸ்கன்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த லாஜிக்கு இந்த லீவுங்கிற விஷயம் இன்னொரு விஷயம். அதாவது நிறைய பேர் டயட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வெளியூர் போகிறேன்பாங்க, ஒரு 5 நாள் கழிச்சு வரேன், ஒரு 10 நாள் கழிச்சு வரேன்றாங்க, அதை அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்க டெய்லி டயட்டை கரெக்டாக ஒழுங்குமுறையாக ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. லீவுக்கு எங்கேயாவது போகும்போது அடித்து வெளுத்து வாங்கி சாப்பாடை கண்ட மணிக்கு சாப்பிட்ருவாங்க. மறுபடியும் ஆசை கூடி போயிடும். அப்புறம் திருப்பி பழங்களை சாப்பிட்றதுக்கு தோணாது. அப்போ போனவங்க தான். அந்த கஷ்டப்பட்டு இது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண உணவு முறையும் என்ன ஆகி போச்சு. ஸோ எங்களுக்கு இருக்கிற முதல் விரோதியே என்னது தான், லீவு தான். ஏன்னா அந்த வருஷம் முழுக்க உள்ள டைம் பீரியடில் எல்லா நாளுமே எங்களுக்கு குரோத் வந்துக்கிட்டே இருக்கும்.
உணவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது மழைக்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி. எந்த இடத்துல எங்களுக்கு அடிக்கும்னா, சம்மர் வெக்கேஷன் வருதுல்ல, அந்த இடத்துல. நெறைய பேர் நினைப்பாங்க எங்களுக்கு சம்மர் வெக்கேஷன் சம்மர் டயத்துல தான் அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்மர் வெக்கேஷன்ல தான் ட்ராப்பே ஆகும். காரணம் ஒரே ஒரு காரணம் தான். லீவு. எல்லாரும் லீவுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க, போயிட்டு வந்துர்றோம், வெக்கேஷன் போயிட்டு வந்துர்றோம், ஊருக்கு போயிட்டு வந்துர்றோம் அப்படிம்பாங்க. அங்க போய் கண்ட மணிக்கு சாப்பிட்டுருவாங்க. திருப்பி வந்து பழங்கள சாப்பிட தோணவே தோணாது. இந்த லட்சணத்துல இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ பழங்கள ஏன் சாப்பிடணும்? எதுக்காக சாப்பிடணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருங்க. ஏன்னா உங்க உடம்பு, உங்க ஆரோக்கியம். இங்க முதலமைச்சராவே இருந்தாலும் சரி, அவங்க உடம்புக்கு அவங்க தான் உதவி செய்ய முடியுமே தவிர, வேலைக்கு ஆள் வச்சுலாம் தனக்காக என்ன செய்ய முடியாது? இயற்கை உணவ சாப்பிட வைக்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த பதிவுல என்னென்ன காரணங்களால அத டிஸ்கன்டின்யூ பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். தொடர்ச்சியா அடுத்தடுத்த பதிவுகள்ல இயற்கை அறிவ பத்தி, இயற்கை உணவ பத்தி இன்னும் நெறைய விஷயங்கள பார்ப்போம். நன்றி, வணக்கம்.